வணக்கம். ஊக்கமது கைவிடேல். இந்த பதிவு உலக தொழிலாளர்கள் எல்லோருக்குமே சமர்ப்பணம். மனித வாழ்க்கைக்கு ஊக்கம் என்ற ஒரு விஷயம் ரொம்பவே அடிப்படையான ஒன்று. ஊக்கம் இருந்தா மட்டும்தான் ஆக்கம் சாத்தியமாகும். அதற்காக தான் தினம் ஒரு சிந்தனையாளர்களின் சிந்தனைகள் சிலவற்றை கேட்க துவங்கினோம். இது நம்முடைய 8வது பதிவு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர் உலக தொழிலாளர் நலத்திற்கு வித்திட்டவர். தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை படிக்கிறதுக்காகவும் தொழிலாளர் நல்வாழ்விற்காகவும் செலவிட்டவரும், உலகின் விற்பனையில் 2ஆம் இடத்தில் உள்ள மூலதனம் என்ற புத்தகத்தை எழுதியவருமான கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிந்தனைகள் சிலவற்றை இந்த பதிவுல கேட்டு உணரலாம். எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதன் வேரிலிருந்து துவங்குங்கள். அதுவே அதை தீர்ப்பதற்கான எளிய வழி. காரணங்களும் விளக்கங்களும் சொல்வாயானால் உன்னால் எந்த ஒரு லட்சியத்தையும் அடைய முடியாது. பிரச்சனையின் வீரியம் அதிகரிக்கும் பொழுதே அதிலிருந்து வெளிவருவதற்கான எளிமையான வழிகள் நமக்கு தெரியும். ஒரு சமூகத்தில் பெண்களின் நிலை கொண்டே அச்சமூகத்தின் தரம் மதிப்பிடப்படும். என்றும் நினைவில் கொள், மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது. உழைப்புத்தான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலம். நீதிமன்றம் சந்திக்க வேண்டிய இன்னொரு நீதிமன்றம் மக்கள் கருத்து. நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமது வாழ்வில் மீண்டும் நாம் பெற முடியாத பெரும் செல்வங்களாகும். நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது. நிலைமையை மட்டும் மாற்றினால் போதாது, நீங்களும் மாற வேண்டும். பசியால் இருப்பவனுக்கு மீன் பிடித்துக் கொடுத்தால் அவன் ஒரு நாள் பசி ஆறும். மீன் பிடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் பசி தீரும். பொது வாழ்வில் ஈடுபடுவோர் விமர்சனத்திற்கு அஞ்சக்கூடாது. என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். உண்மை போராளி என்றும் மரணிப்பதில்லை. தன் எழுத்துக்களின் மூலமும் தன் சிந்தனைகள் மூலமும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பான். நன்றிகள்.